அதே போல தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் விலை மதிப்பற்ற நினைத்தாலும் கூட வாங்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது குறிப்பாக கோவில் நிலங்கள். நான் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பழனி சென்றிருந்தேன். அதாவது பழனி கோவிலுக்கு ஒரு அறக்கட்டளை நிலம், அந்த நிலம் அறப்பணிகளுக்கு தவிர வேறு எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்ற விதிகள் இருந்தும் கூட அந்த நிலத்தை 1.4 ஏக்கர், அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட் நிலத்தை 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை சில பேர் சட்டவிரோதமாக பத்திரம் செய்திருக்கிறார்கள். இன்று கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் இப்பொழுது 19 பேர் பட்டா போட்டு செய்து வருகிறது. தொடர்ச்சியாக கடந்த 2 மாதத்தில் பல இடங்களில், அதே போல கரூர் பகுதியில் 3000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் என தொடர்ச்சியாக கோயில் நிலங்களே குறிவைத்து இந்த நிலங்கள் பத்திரப்பதிவு செய்து பட்டா மாறுதல் அடைக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே இதுபோன்று ஒட்டுமொத்தமாக இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தமிழ்நாடு வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இதுபோல் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம், நீராதாரம் பாதிக்கப்படுகிறது, வறட்சி தள்ளப்படுகிறது, கடும் குடிநீர் பஞ்சம் ஏற்படுகிறது. அதை பற்றியெல்லாம் எதுவுமே கவலைப்படாமல் இருக்கக்கூடிய இந்த அரசை செயல்பட வைக்கணும். முதலமைச்சர் மௌனம் தொடர்ந்து சாதிப்பதா அது எந்த விதத்திலும் உதவாது. எனவே அதற்கான அனைத்து அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எந்தெந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யாராக கலந்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு நாளில் வெளியிடுவோம். ஆனால் பெரும்பாலான பேசிய எல்லா கட்சி தலைவர்களுமே அதுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது மிகப்பெரிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று கருதுகிறேன். லஞ்சத்தை ஒழிச்சாச்சு, பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து வருது, மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு ஆளுங்கட்சி தரப்பு சொல்றாங்க. ஆனா தொடர்ச்சியாக கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்த்து கர்நாடகா மேகதாது விவகாரத்தில் எந்த ஒரு விமர்சனமும் இதுவரைக்கும் ஓப்பனாகவே சொல்லலை. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அரசு எடுப்பதற்கு என்ன தயக்கம்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவதுங்க, ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக அவர்கள் எதிர்கட்சிகளை அவர் எப்படி விமர்சித்தாருன்னு உங்களுக்கு தெரியும். குறிப்பாக அதாவது எல்லா பிரச்சனைகளுக்குமே கடிதம் எழுதி கொண்டிருந்தால் போதுமா என்று ஆளுங்கட்சியான திமுகவை கூட அவர் குறை சொன்னார். இப்பொழுது இன்று பார்க்கிற போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதே காவிரி பிரச்சனைக்கு கடிதம் தான் எழுத ஆரம்பிக்கிறார். இது என்ன நியாயம்? அது இப்பொழுது கடிதம் எழுதக்கூடிய காலகட்டம் இல்லை. இது நீங்க ஏப்ரல் மாதத்தில் கடிதம் எழுதியிருந்தால் சரியா இருக்க முடியும். இப்பொழுது ஒரு குறுவை ஒரு சாகுபடியே போயிருச்சு. இப்பொழுது திருவாரூர், நாகை, அதே போல் தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களில் குடிநீருக்கே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு, குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டு தினமும் சாலையில் மக்கள் போராடுகிறார்கள். அப்ப இந்த நிலையிலும் நீங்கள் கடிதம் எழுதி கொண்டிருந்தால் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு வருது? நீங்க இதுக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு சொல்லி பலமுறை சொன்னோம், ஏன் நீங்க அந்த முயற்சி எடுக்கல? அதுவோ நீங்களே தமிழ்நாடு முதலமைச்சரே அவர் பெங்களூர் போய் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைக்கு உதவாது. அப்ப நீங்க வெறுமனே ரிட்டாரிக்கா, வெறும் விளம்பரத்துக்காக நாங்கள் லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம், அது முறையடிச்சுன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. கண் முன்னாடி பழனி கோவில் ஒரு ஏறக்குறைய ஜூலை மாதம் 6ஆம் தேதி சம்பவம் நடந்து இன்று வரையிலும் அந்த குற்றவாளிகள் யாருக்காக அந்த நிலம் கைமாறியது என்பது கண்டுபிடிக்க முடியல. அப்போ ஏறக்குறைய ஒரு மாத காலம் ஆகியும் கூட அந்த யார் பின்னால் இருந்து இந்த நிலம் பரிமாற்றம் செய்தார்கள் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் எப்படி லஞ்சத்தை ஒழிக்க முடியும்? அது லஞ்சம் தானே லஞ்சம் நடைபெற்றனால தானே அந்த பரிமாற்றம் நடக்குது. எனவே இதே எடுத்துக்காட்டா போச்சு. குறிப்பா மே மாசத்துக்கு 9.14 டிஎம்சி கொடுக்கணுங்க. ஜூன் மாசத்துக்கு 12 டிஎம்சி கொடுக்கணும். ஜூலை மாசத்துக்கு 20க்கு மேல கொடுக்கணும். 40 டிஎம்சி தண்ணி வருதுங்க கணக்கு பண்ணா. இதுல இன்னைக்கு வரலும் 1 டிஎம்சி கூட தண்ணி வரலைங்க. அப்ப எப்படி குறுவை சாகுபடின்றது? எப்படி காவிரி ஆற்றினுடைய எல்லாப்படி கம்ப்ளீட்டா நீர் வற்றி போச்சு. கீழே நிலத்தடி நீர் போனா உப்பா தண்ணி வருது, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு பயன்படாது. ஸோ அதனால குறைந்தபட்சம் இந்த ஷேர், இந்த டிஸ்ட்ரஸ் ஷேரை பெறுவதற்கு ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் இது ஒரு தீவிரத்தன்மை காட்டல? மத்திய இணையமைச்சர் மேகதாது பகுதியில் அணை கட்டுவதற்கு தமிழகத்தினுடைய அனுமதி தேவைன்னு சொல்லிட்டு ஒரு மத்திய இணையமைச்சர் பேசியிருக்காரு. 2 மாநிலங்களுக்கிடையான இந்த பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டியதே மத்திய அரசினுடைய பொறுப்பு. அவர்களுடைய இப்படி பேசுவதை எப்படி? சரி, இப்பதான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தார வார்த்தாங்க. தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற உறுப்பினரை காங்கிரஸுக்கு தார வார்த்தாங்க.
அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நாடாளுமன்ற பிரிவின் செக்ரட்டரிங்களா, அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டு மக்கள் இப்படி வந்து காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறது. எந்த அணைக்கட்டுகள் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல், தமிழ்நாடு கேரளம் பாண்டிச்சேரியுடைய ஒப்புதல் இல்லாமல் கட்ட முடியாது. அப்படி இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் ஒரு இணையமைச்சர் வந்து சொல்லுகின்ற பொழுது உண்மையாக அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எழுந்து அது எதிர்த்து தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? அப்போ வந்து நீங்கள் பதவி வாங்குவதற்கு நீங்கள் தமிழ்நாட்டை பயன்படுத்துவீங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்குகள் வேணும், தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேணும். ஆனால் தமிழ்நாட்டு உரிமை வருகிற போது மௌனம் காப்பீங்களா?